நம்மளுடைய கலையை எடுத்து அவன் வளர்த்து அவன் வேற இதுல பண்ணிட்டு இருக்கான். அந்நிய நாட்டு கலை மோகம் அதிகமா இருக்கு. நம்ம கலை மீண்டு எடுத்தாதான் முடியும், இல்லைன்னா அப்படியே அழிஞ்சிடும். சரிங்களா, வளரி வந்து டோட்டலாவே முற்றிலுமாவே அழிஞ்சு போச்சு. இல்ல இங்க ஒரு பிரச்சனை நடக்குன்னா பார்த்துட்டு ஒதுங்கி போறது முன்னாடி வந்து ஊருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல தான் கிளாஸ் இருக்கும். இப்ப எங்க திரும்பினாலும் எல்லா பக்கமும் இப்ப முன்னாடி தற்காப்பு கலைன்றத மாறி இப்போ இது நம்ம டிஎன்பிசி குரூப் 4லயும் வந்து சிலம்பம் தமிழ் யூனிவர்சிட்டியில வந்து இப்போ இது ஒரு பாடத்திட்டமாவே கொண்டு வந்துட்டாங்க. மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. அந்த வகையில நம்ம அப்பா அம்மா கருத்து அன்பு கலந்த மரியாதை செலுத்தக்கூடிய 2 ஆசான்களை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இவங்களை பத்தி சொல்லணும்னா அழிந்து வர தமிழ் பாரம்பரிய கலையை அழியாம பாத்துக்கிறதா இவங்களுடைய வேலை. அவங்கள பார்க்கலாம் வாங்க. ஹாய் சார். ஹாய், வணக்கம். உங்க பேர் என்ன? மகேஸ்வரி. சார் உங்க பேர்? சவுந்தரராஜ். சார், சிலம்பம் நீங்க வந்து எப்ப இருந்து கத்துட்டு இருக்கீங்க? இது வந்து சிலம்பம் வந்து நாங்க பரம்பரையா வீட்டுல எல்லாருமே பண்றது. தாத்தா பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் அப்பா பண்ணாரு, அதுக்கடுத்து இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். மேம் சார் இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்க உங்க சார் வந்து பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி சார் மேம்? எனக்கு படத்தை பார்க்கும்போது படத்துல சில சிலம்பம் லேடிஸ் எல்லாம் சுத்துவாங்க. அப்புறம் அந்த காலத்துல லேடிஸ் எல்லாம் சுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நான் கேட்டேன், நீ சிலம்பம் கத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க தோணுதல் நீங்க நான் கத்துக்கிட்டேன். சரி மேம், இப்ப உங்களோட பாரம்பரியமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க மூதாதையர் பண்ணிருந்து நீங்க பார்த்ததுன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுங்களா, இல்ல அது தனிப்பட்ட ஏதாவது காரணம் இருக்குங்களா உங்களுக்கு? அதுல இல்ல காரணம் இல்ல, அது நமக்கு அப்பையில இருந்து அது பண்ணணும்ன்ற ஒரு இது, அதனால கத்துக்கணும், அதை சுத்தணும்ன்றத இப்ப அடுத்தடுத்து அவங்க பண்ணும்போது நமக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இதாயிடுச்சு. அதனால அதுலயே அப்படியே ஃபுல்லா இறங்கியாச்சு. ஓகே ஓகே சார். நீங்க சிலம்பத்தோட சிறப்பு என்ன சார்? நம்ம சிலம்பம் நார்மலா இருக்கிற எல்லா கலையை விட சிலம்பத்துக்கு தனி சிறப்பு. சிலம்பம் வந்து தமிழரோட பாரம்பரிய கலை, 2வது போர்க்கலை. ஓகேங்களா, இப்போதான் வந்து இடையில மத்த இதெல்லாம் வந்துருச்சு டிஃபென்ஸ். நம்ம அப்போதைக்கு வந்து நம்ம எல்லாமே வந்து ஃபைட்டு சண்டைனாவே, நீங்க பழைய படங்கள் எந்த படம் பார்த்தாலும் சிலம்ப சண்டை இல்லாம எந்த படமே இருக்காது. இப்ப நம்ம ஃபைட்டே வந்து சிலம்பம் தான். இதுலயே வந்து கை குத்து வரிசை இருக்கு. நம்ம கை குத்து வரிசைனா குச்சி இல்லாம கையில சண்டை போடுறது, குச்சி இல்லாம கையில சண்டை போடுறது. அது மாதிரி அதுல வந்து நம்ம சிலம்பத்தை வந்து 2வது சிலம்பம் ப்ராப்பரா சுத்தினா வாதம் பித்தம் கபம் 3மே இது வந்து மருத்துவமும் சேர்ந்தது. நம்ம தற்காப்பு கலை மட்டும் இல்ல, இது மருத்துவமும் சேர்ந்தது. இப்ப வந்து நான் உங்கள்கிட்ட சிலம்பம் கத்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னா அவங்க வந்து மெயினா தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள்னா என்ன ஆகும்? சோம்பேறித்தனத்தை தவிர்க்கணும். காலையிலே சீக்கிரமா எந்திரிக்கணும். சோம்பேறித்தனம் இல்லை அப்படின்னாவே, உடல் சோர்வு இல்லை அப்படின்னாவே சிலம்பம் கத்துக்கலாம் உற்சாகமா. சரி ஓகே சார். இப்ப வந்து சிலம்பம் கத்துட்டு இருக்க பசங்க ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கிற உங்களோட முக்கிய கட்டம்னா என்ன சார் சொல்லுவீங்க? ஸ்டார்டிங் வந்து நம்ம பேசிக் நம்ம முடிக்கிறோம்னா அந்த கால் மாடை தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். கால் மானம் இல்லைன்னா கோல் மானம் வராதுன்னு நம்ம பழைய இதுல சொல்லுவாங்க. காலு வந்து கரெக்டா கால் வந்துச்சுன்னா குச்சி வந்து நீட்டா வரும். அவனோட ஃபர்ஸ்ட் இதே வந்து காலு தான். காலை கரெக்டா வச்சு ப்ராப்பரா இது பண்ணா, சொல்றதை கேட்டு கரெக்டா பண்ணாவே இருக்கும், நல்லா பண்ணலாம். கால்னு சொல்லும்போது இப்ப நீங்க நடனமும் இதுவும் கலந்து இருக்க மாதிரி தான் சொல்றீங்க. நடனம் இல்ல, இது ஃபுல்லாவே ஃபைட். நம்ம எப்போ அப்படி கேட்கறேன்னா நடனத்துக்கும் உங்களுக்கு காலோட ஸ்டெப்ஸ் முக்கியம். கண்டிப்பா. அதே மாதிரி இங்க நமக்கு சிலம்ப கலை நம்ம எப்போதுமே குச்சி எடுத்து விளையாடும் போது பசங்க அப்சர்வ் பண்ண வேண்டியது, நம்ம ஆப்போசிட், இது ஃபுல்லாவே போர்க்கலை ஃபைட்டு. நம்ம ஆப்போசிட்ல உள்ளவனோட உயரம், அவனோட குச்சி வச்சிருக்கு, அவன் 4 ஸ்டெப்பு போடுற பொசிஷன், அதை கவனிச்சவாவே நம்ம விளையாடலாம். இப்ப வந்து நம்ம 2 ஸ்டெப்பு போட்டோம்னா ஆப்போசிட்ல உள்ள 2 ஸ்டெப்பு போட்டு வந்தானா நம்ம ஒரு ஸ்டெப்ல இறங்க முடியுமா? அதை அப்சர்வ் பண்ணி விளையாண்டாலே பசங்க கரெக்டா, அது அப்சர்வேஷன் இருந்தாலே கரெக்டா வந்துடும் பசங்க. நீங்க பயிற்சி கொடுத்த மாணவர்கள் யாராவது வந்து தேசிய அளவில் சர்வதேச அளவில் போட்டியில பங்கேற்று இருக்காங்க சார்?
எங்க வீராதித்யன் டீம்ல பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல், இன்டர்நேஷனல், வேர்ல்டு லெவல்ல வந்து கலந்துருக்காங்க. நிறைய பேர் வந்து இதுல கோல்டு மெடலிஸ்ட், எல்லாமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கிற குழந்தைங்க கோல்டு மெடலிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க எங்க டீம். ஏதாவது பர்டிகுலரா ஏதாவது இப்ப நடந்த ஈவெண்ட் ஏதாவது நேம் இல்ல? இப்போ வந்து கோவால நடந்தது ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச். மொத்தம் 7 கண்ட்ரி இருந்து கலந்துக்கிட்டாங்க. கோவாவில் மட்கான்ல நடந்தது. அந்த இதுல வந்து இங்க எங்க டீம்ல இருந்து வீராதித்யன் சமூகத்துல இருந்து 37 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்க. அதுல 37 பேர் ஃபர்ஸ்ட், 35 பேர் ஃபர்ஸ்ட், 2 பேர் தான் சில்வர் செகண்ட். நிறைய பேர் எங்க போனாலும் நம்ம பசங்க வந்து மெடல் அடிச்சு கொண்டு வந்துருவாங்க. இடையில வந்து இப்ப ராஜபாளையத்துல ஒரு ரெக்கார்டு ஒண்ணு போனோம். அதே மாதிரி நம்ம இன்டர்நேஷனல் மேட்ச் இப்ப லாஸ்டா ஜனவரி தான் போயிட்டு வந்தோம். பசங்க எல்லா இடத்துலயும் போயிட்டு நம்ம பசங்க எப்போதுமே ஃபர்ஸ்ட் செகண்ட் இதுக்குள்ளதான் வருவாங்க. சார் இப்ப வந்து சர்வதேச அளவுலாம் போட்டியில ஜெயிச்சிருக்காங்க மாணவர்கள். அதனால வந்து என்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு சார்? இல்ல பசங்க இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்னன்னா இப்ப ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு தனியா 3% ஒதுக்கியிருந்தாங்க. இப்ப 2வது நம்ம யூனிஃபார்ம் சீருடை பணியாளர் இதுல வந்து 15 கேம் இருந்ததுல 16வது கேமா வந்து இப்ப சிலம்பத்தை ஆட் பண்ணாங்க. கடைசியா வந்து இப்ப சப் இன்ஸ்பெக்டர் கால்ஃபர்ல கூட 16வது கேமா இதை ஆட் பண்ணிட்டாங்க. நம்ம டிஎன்பிசி குரூப் 4லயும் வந்து சிலம்பம் இது வந்துருச்சு. 2வது கவர்மெண்ட் தனியா ஒரு 3 வருஷமாவே சிலம்பத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அது வந்து சிஎம் டிராஃபி முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டின்னு சொல்லி கடந்த 2 வருஷமா நடந்துச்சு. இப்ப 3வது வருஷம் இப்ப நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஓகே சார். சிஎம் இது வந்து எப்ப சார் அதை பண்றாங்க? அதை தாண்டி வேற ஏதாவது போட்டிகள் வந்து தமிழ்நாடு அரசு சார்பா நடந்துகிட்டு இருக்குங்களா? தமிழ்நாடு அரசு சார்பா சிஎம் டிராஃபி பண்றாங்க. அது வந்து கேஷ் பிரைஸ், டிஸ்ட்ரிக்ட் ஜெயிச்சு அடுத்த ஸ்டேட் போனோம்னா கேஷ் பிரைஸ் 1 லட்சம் ரூபாய். சரிங்க சார். எல்லாம் அதே பிரிச்சு எல்லா ஈவெண்ட்டுக்கும் அதுல சிலம்பத்துல என்னென்ன வகை இருக்கோ எல்லாத்தையும் தனியா பிரிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. 2வது மத்திய அரசு வந்து இத கேலோ இந்தியாவுல சேர்த்திருக்காங்க. கேலோ இந்தியாவில நம்ம சிலம்பம் இப்ப வந்துருச்சு. இப்ப அடுத்தடுத்து வந்து நம்ம மத்திய அரசு எல்லா ஜாபுக்கும் வர்றதுக்கு இன்னும் வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்ப சிலம்பம் வந்து ஒரு தற்காப்பு கலை விளையாட்டுன்னு மட்டும் இல்லாம இப்ப அது வந்து ஒரு வேலை வாய்ப்புக்கான இதாகவும் வந்துருச்சு. 2வது எல்லா கல்லூரியிலயும் வந்துட்டு இதுக்கு வந்து இப்ப ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே சீட்டு தர ஆரம்பிச்சிட்டாங்க. காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டா யூனிவர்சிட்டியில இருந்து இப்ப நம்ம காலேஜ் அனைத்து எல்லா காலேஜ்லயுமே வந்து நமக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால இப்ப சீட்டு தராங்க. அதனால சிலம்பம் கத்துக்கிறது தற்காப்பு கலை மட்டும் கிடையாது, இப்ப விளையாட்டு வந்ததுனால வேலை வாய்ப்புலயும் அதுல நிறைய இருக்கு வந்துருச்சு. சார் இப்ப வந்து சிலம்பத்தை வந்து சினிமாவிலையும் மீடியாவிலையும் கட்டுறாங்க இல்லைங்களா? அது வந்து நீங்க இப்ப பண்ற மாதிரி தான் இருக்கா இல்ல அதுல ஏதாவது வித்தியாசமா பண்றாங்களா? இல்ல அதுல வித்தியாசங்கள்ல எதுவும் கிடையாது. அவங்க அப்ப எடுக்கிற மாஸ்டர் வந்து அப்ப அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எடுக்குது. சிலம்பம் வந்து ஃபைட் நம்ம எப்படி வேணாலும் கன்வே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. அதனால சிலம்பம் தான் வந்து சினிமாவில் உள்ளது அது இதாதான் போயிட்டு இருக்கு. பாரம்பரியமா அதை ஃபாலோ பண்றாங்க சினிமாவிலையும். சரிங்க சார். இப்ப நீங்க வந்து உங்க சினிமா சைட்ல நீங்க யாராவது ட்ரெயின் பண்ணிருக்கீங்களா? இல்ல நமக்கு நிறைய வாய்ப்புகளும் வந்தது. நம்மளோட இருக்கிற வேலை நம்ம கிளாஸ் இதையும் கவனிச்சுட்டு நம்ம அதுல பண்ண முடியல. அதனால நம்ம அடுத்தடுத்த மாஸ்டர்ஸ் நிறைய பேர் அதுலயும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப வந்து நம்ம சிலம்ப கலையை வந்து இந்த மாதிரி டிகிரி வச்சு மானியத்தோட படிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் ஏதாவது பண்ணிருக்காங்க? நம்ம கவர்மெண்ட்ல இன்னும் அந்த ஒரு ஆப்ஷனும் இல்ல. ஆனா நம்ம தமிழ் யூனிவர்சிட்டியில வந்து இப்ப இதை ஒரு பாடத்திட்டமாவே கொண்டு வந்துட்டாங்க. அதுலயே டிப்ளமோ டிகிரி கொண்டு வந்துட்டாங்க. நம்ம தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் அதுல பிஹெச்டி வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுல நம்ம பசங்களும் வந்து இப்ப டிகிரி போட்டிருக்காங்க. இப்ப 8 பேர் போட்டிருக்காங்க. நம்ம தமிழ் யூனிவர்சிட்டியில வர ஆகஸ்ட் 2ஆம் தேதி எக்ஸாம் எழுதுறாங்க. இது எப்படி சார் காலேஜ் செமஸ்டராவே? செமஸ்டர் படிவம் 1ல இருந்து 12 வரைக்கும் இருக்கு. 8 முடிச்சா டிப்ளமோ, 12 முடிச்சா டிகிரி. இப்ப வந்து சிலம்பம் கத்துறதுல இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ் வந்து சிலம்பத்தை வந்து எப்படி பாக்குறாங்க? உங்க பார்வையில இருந்து எப்படி பாக்குறாங்க? சிலம்பம் வந்து ஸ்போர்ட்ஸ் இதான் இப்போ பசங்க எல்லாருமே பாக்குறாங்க. இப்ப பேரண்டும் வந்து எல்லாருமே இப்ப வந்து கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப முன்னாடி தற்காப்பு கலைன்றத மாறி இப்ப இது ஒரு ஸ்போர்ட்ஸாவே எல்லாத்துக்கும் கன்வே ஆயிடுச்சு. அதனால எல்லாருமே அதை ஒரு ஸ்போர்ட்ஸா எடுத்துட்டு இப்ப எல்லாருமே கத்துக்க ஆர்வமா தான் இருக்காங்க. சின்ன குழந்தைங்க வந்து எல்லாருமே இப்ப கத்துக்க ஆர்வம் காட்டுறாங்க. முன்னாடி மாதிரி இல்லை, இப்ப சிலம்பம் கத்துக்க நிறைய பேர் ஆர்வம் காட்டி. முன்னாடி வந்து ஊருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல தான் கிளாஸ் இருக்கும். இப்ப எங்க திரும்பினாலும் எல்லா பக்கமும் இப்ப சிலம்ப வகுப்பு எல்லாமே வந்துருச்சு. இப்ப நீங்க சிலம்பம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி மாறி இருக்கு? அவ்வளவு வந்து ஆக்டிவா இதாயிடுச்சு. நம்ம எல்லா விதத்திலயுமே வந்து இப்ப நான் வந்து வேற ஒரு இதுல பப்ளிக் செக்டர்ல இருந்தாலும் இதை இப்ப விட்டுறக்கூடாது பண்ணணும்னு சொல்லி பண்ணும்போது நம்ம லைஃப் ஸ்டைலே வந்து மாறிடுச்சு. மெயின் வந்து காலையில ஏர்லி மார்னிங் ஏந்திரிக்கிறது. நம்ம உடம்பு பாடி ஃபிட்னஸ் வந்து கரெக்டா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறோன்றதை விட நம்மளோட ஹெல்த் வந்து கரெக்டா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு.
இருக்கு. சார் இப்ப சிலம்பம் கத்துறவங்கள வாழ்க்கையில என்னென்ன பயன்கள் சார்? நார்மலா இருக்கிற பசங்க கூட சிலம்பம் கத்துனா என்ன பயன்? இல்ல நமக்கு முன்னாடி வந்து பாடி ஃபிட்னஸ், கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். ரெண்டாவது சிலம்பம் கத்துக்கிறதுனால வாதம், பித்தம், கபம் 3 நோயுமே தீரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம புராணம் வர அகத்தியரை உருவாக்குனதால நமக்கு வாதம், பித்தம், கபம். ரெண்டாவது செல்ஃப் டிஃபென்ஸோட அவனோட செல்ஃப் கான்பிடென்ட் அதிகமாகும். மெயின் வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு, குட்டி பிள்ளைங்கள்ல இருந்து பெரிய பசங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து எந்த ஒரு விஷயமே பார்த்து ஃபேஸ் பண்றது அவனுக்கு ஈஸியா ஆயிடும். இப்ப இடையில எங்கே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா பார்த்துட்டு ஒதுங்கி போறதை விட தனக்கு இது பண்ணாலே ஒதுங்கி போறதுதான் நிறைய இருக்கு. இப்ப அந்த பசங்க வந்து அப்படி போக மாட்டாங்க. அவனோட செல்ஃப் கான்பிடென்ட் அதிகமாகும், செல்ஃப் ரெஸ்பெக்ட். ரெண்டாவது எதா இருந்தாலும் அவனோட இது அவனே ஃபேஸ் பண்ற அளவுக்கு அவனுக்கு ஒரு இது செல்ஃப் டிஃபென்ஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் தான், சிலம்பம்னா டிசிப்ளின். சார் இப்ப இந்த சமுதாய ஜென்ரேஷனுக்கு நீங்க ஏதாவது சிலம்பத்தை கொண்டு வரணும்னா எந்த மாதிரி சொல்லி கொண்டு வர ஆசைப்படுறீங்க? இல்ல பசங்க வந்து கத்துக்கிறதுக்கு முதல்ல அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட். ரெண்டாவது வந்தானா அவனோட எல்லாமே மாறும். இப்ப வந்து முன்னாடி தற்காப்பு கலைன்னு இல்லாம அவன் ஸ்போர்ட்ஸ் கோட்டால அவனோட படிப்புக்கும் சரி எல்லாமே வந்து இது மூலியமா இப்ப நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலைக்கு போறது அவனுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பசங்க அவனோட தன்னம்பிக்கை ஆற்றல் அதிகரிக்கும். நிறைய இப்ப இருக்க ஜென்ரேஷன் நீங்க அட்வைஸ் பண்ணா நீங்க 2 பேரும் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு? கண்டிப்பா வந்து மொபைல் கேமு, மொபைல்ல யூஸ் பண்றது, இதுல வீட்டுக்குள்ளேயே இது இல்லாம வெளியில வந்து கத்துக்கணும். செல்ஃப் டிஃபென்ஸ் இப்ப உள்ள பசங்க பாய்ஸை விட கேர்ள்ஸ் எல்லாருமே கண்டிப்பா வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக்கணும். இப்ப உள்ள காலகட்டத்துக்கு அவசியமான ஒண்ணு. பசங்க சிலம்பம் மட்டும் இல்ல, மத்த எந்த இதா இருந்தாலும் செல்ஃப் டிஃபென்ஸ் பசங்க கண்டிப்பா கத்துக்கணும். அதே மாதிரி அந்நிய நாட்டு கலை மோகம் அதிகமா இருக்கு. அதை விட நம்ம தமிழர் பாரம்பரிய கலைகளை எல்லா குழந்தைகளுமே கத்துக்கணும். அதுக்கு பேரண்ட்ஸ் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் உண்டு. நம்ம கலை அழிஞ்சிடக்கூடாது. நம்ம கலை மீண்டும் நம்ம எடுத்து பண்ணணும். அதுக்கு நம்ம அரசாங்கமும் உதவி பண்ணிட்டு இருக்கு. நம்ம கலை மீண்டும் எடுத்தாதான் முடியும், இல்லைன்னா அப்படி அழிஞ்சிரும். வர தலைமுறை இந்த கலையை காக்கணும். சார் இப்ப சிலம்பம் தாண்டி நம்மளோட கலைகள்ல இன்னும் பாரம்பரியமா இருக்க கலைகள் வெளியில வராம இருக்கிறது நீங்க வந்து வெளில கொண்டு வந்துட்டு இருக்கீங்களா? என்னென்ன மாதிரி கலைகள் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வளரி வந்து இப்பதான் எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? வளரி வந்து டோட்டலாவே முற்றிலுமாவே அழிஞ்சு போச்சு. ஊருக்கு ஒரு ஆள் அங்கங்க தான் இருக்காங்க. இப்ப இங்க திருச்சியில வந்து வளரி நான் வீசுவேன். சரிங்களா? நம்ம வந்து அதுக்கு மருதுபாண்டிய வளரி சங்கம்னு ஒண்ணு இருக்கு. அண்ணன் கார்த்திக் ராஜ் அவரு எடுத்து அவரு அதை பத்தி நிறைய ஆய்வு பண்ணி எங்கெங்கெல்லாம் இருக்கு தேடி பிடிச்சி எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அவரு கூட சேர்ந்து இப்ப நாங்களும் பயணிச்சுட்டு இருக்கோம். வளரி வந்து நம்ம மறக்கப்பட்ட கலைகள்ல இப்போ இது இப்ப மறுபடியும் அது கொண்டு வர்றதுக்கு நம்ம இப்ப நீங்க சொல்றது வந்து ரீசெண்டா வந்து சீமராஜா படத்துல பார்த்தா நிறைய பேர் வளரி வந்து நம்ம மருது சகோதரர்கள் நம்ம வேலுநாச்சியார் இதுல இருந்து இருக்கு. ஓகேங்களா? அது வந்து ஒரு சீதனமாவே அவங்க கல்யாணத்துக்கு வந்து சீதனமாவே கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நம்ம கார்த்திக் ராஜா அண்ணா வந்து அவரு இதுக்காகவே ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது பண்ணி எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு எடுத்து மீட் எடுத்து மறுபடியும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதே கேமை வந்து நம்ம இந்தோனேஷியா, சைனா, மற்ற கண்ட்ரி எல்லாமே வந்துட்டு அதை பூமராங்கன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கான். நம்மளுடைய கலையை எடுத்து அவன் வளர்த்து அவன் வேற இதுல பண்ணிட்டு இருக்கான். நம்மளோடது வந்து மறுபடியும் வளரி இன்னும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். பசங்களும் இப்ப ஆர்வமா இருக்கிறாங்க கத்துக்கிறதுக்கு. நம்ம கலைகள் வந்து சிலம்பம் தாண்டி வளரியும் நல்லா வளரணும். அதே மாதிரி அடிமுறை அந்த சில அடிமுறை எல்லாமே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம எல்லா பக்கமும் வந்து நம்ம ஸ்டிக்கர் எடுத்துட்டே போக முடியாது. இல்லாத பட்சத்துல நம்ம கையை வச்சு தற்காப்பு பண்றதுல அடிமுறை இது இருக்கு. நம்ம வளரி வந்து இப்ப மறுபடியும் மீட்டெடுக்க வேண்டிய கலையில கண்டிப்பா ஒண்ணா இருக்கு. வளரி இல்லாம வேற இன்னும் நீங்க என்னென்ன பயிற்சிகள் சார் வளரி இல்லாம நம்ம இப்ப பசங்களை வந்து பென்காக் சலாட்டு கேம் இருக்கு. அது எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்கு. அஸ்டோடோ இருக்கு. அவங்க அஸ்டோடோக்கு இவங்க மாவட்ட செயலாளர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மகாராஷ்டிரா கேம். நம்ம இப்ப பென்காக் சலாட்டு அதுவும் நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்கு. அத நம்ம இப்ப சிலம்பம் இல்லாம பென்காக் சலாட்டு பண்றோம். மத்த எல்லா இதுக்குமே வந்து நம்ம கேமுக்கு எதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்கோ பசங்களோட லைஃபுக்கு வந்து மாறுமோ எல்லாமே எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். கத்துக்கிறதுனால உங்க லைஃப் ஸ்டைல் மாறணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கலைகளும் எடுத்து பண்ணுங்க சார். இப்ப இதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையோட அடுத்த கட்ட இலக்கு என்ன சார்? கண்டிப்பா வந்து நம்மளோட வந்து இன்டர்நேஷனல் சாம்பியனை கண்டிப்பா இருக்கிற எல்லாத்தையும் உருவாக்கி அதிகபட்சம் ஒரு இப்ப ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை வாய்ப்புல வந்து நம்ம பசங்களை இப்ப நிறைய பேர் காசு கொடுத்து படிக்க முடியாத இந்த மாதிரி பசங்களுக்கு பைசா கட்டி படிக்க முடியாத பசங்களா இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம காலேஜ் சீட்டு நிறைய வாங்கணும் எல்லா பசங்களுக்கும். அவங்கள வந்து ஒரு அரசு வேலையில போய் எல்லாத்தையும்
நம்மளோட சிலம்பம் சார்பா போய் உட்கார வைக்கணும்ன்ற ஒரு குறிக்கோள் தான். சரி சார், சிலம்பம் கத்துக்கிறதுக்கு ஏதாவது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்களா? இதுக்கு வயது வயது வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு இருக்குங்களா? இதுக்கு வயது வரம்பு கிடையாது. வயது வரம்பு கிடையாது. எண்டு ஸ்டார்டிங் வந்து பசங்களோட நின்னா சொன்னா அப்சர்வ் பண்ணிக்குவான்ற ஒரு இது வரும்போதே பசங்க வருவாங்க. அதுல வந்து ஏஜ் வயசானவங்க வந்து இதுல வயசு கிடையாது. இத்தனை வயசு வரைக்கும் தான் கத்துக்கலாம். நம்ம கடைசியா வந்து நம்ம இப்ப இன்னொரு கிளாஸ்ல வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆனவர் 70 வயசு, அவரும் அவங்களோட ஒய்ஃப் வந்து அவங்களும் ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவங்களுமே வந்து 2 பேருமே கத்துறாங்க. இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. மெயின் வந்து 80 வயசு இருக்கும், ஆனா அவங்களும் வந்து கத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே வந்து கத்துக்கிறாங்க. இதுல இப்ப லாஸ்ட் ஆனது இன்டர்நேஷனல் மேட்ச்ல அவங்க 2 பேருமே சீனியர் சிட்டிசன் சார்பா அவங்களும் மேட்ச் அட்டன் பண்ணாங்க. அதனால இதுக்கு வயது வரம்பு கிடையாது. சரி, ரொம்ப நன்றி சார். சிலம்பத்தை பத்தி நிறைய விஷயம் நீங்க ஷேர் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேருக்கு இதனால நன்மைகள் நடக்கும் நாங்க நம்புறோம். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்ஸ். இந்த சந்திப்புல தமிழ் பாரம்பரிய கலையை பாதுகாத்துட்டு வர 2 ஆசான்களிடம் வந்து நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் மற்றொரு சந்திப்பில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஏஜி. மறக்காம நம்ம பாக்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க.